முன்கூட்டியா எந்த அறிவிப்புமே இல்லாம உடனடியா நேற்று மக்களை அப்புறப்படுத்தணும். இந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கு. அங்க இருக்க மக்கள்ல வீடை இடிக்கிறதுக்கான முயற்சியை நேற்று மேற்கொண்டாங்க. எல்லிஸ்புரம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காலி பண்ணி தரோம். நீங்க குறைஞ்சபட்சம் எங்களுக்கான நேரம் கொடுக்கணும். திடீர்னு நீங்க எந்த அறிவிப்பும் இடாம எங்களை காலி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயம் வருது. நீங்க எங்களை தெளிவுபடுத்துங்க, எங்களுக்கு விவரிச்சு சொல்லுங்க. எங்களுக்கு நாங்க ஏன் இது நகர்ப்புற மேம்பட்ட வாரியமா மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, இதுல பயனாளர் தொகை அப்படின்றது 1.5 லட்ச ரூபாய் கேட்கறாங்க. சாப்பாட்டுக்கே இங்க கஷ்டப்படுற மக்கள் 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் அவங்க கவலையா இருக்குது. குறுகிய இடத்துல நீங்க 70 வீடுகளே சாத்தியம் கிடையாது. ஆனா நீங்க 200 வீடு 300 வீடு சொல்றீங்களே, எங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட என்ன மாதிரியான இது இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஜியோ கொடுங்க, அரசாணை கொடுங்க. எங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட்ல தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டி தரோம், 20 சதுர அடி தான் அதிகப்படுத்திருக்காங்க. ஆனா அது தொடர்ச்சியா மக்கள் போராட்ட களத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது இந்த அரசு தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை சந்திக்கணும். இந்த தொகுதி எம்எல்ஏ மக்களை சந்திச்சாங்களா? சந்திக்கல. அதுதான் மக்கள் வருத்தப்படுறாங்க. நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பா மக்களுக்கு கொடுக்குற இந்த கருணை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபாய் அப்படிதான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. 24,000 ரூபாய் வச்சு ஒரு 2 மாசம் வாடகை கூட இங்க சென்னையில 2022ல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வறுமை ஒரு தீர்வு காணாம இருக்கே, இதை எதனாலன்னு பாக்குறீங்க? அதை அவங்க ஒரு அலட்சியமா கையாளுறது. சென்னையில இருக்கிற எல்லா ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பார்த்தீங்கன்னா சிதிலமடைஞ்சு தான் இருக்கு. கேபி பார்க்கா இருக்கட்டும், டிபி சத்திரமா இருக்கட்டும், தேனாம்பேட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடத்துல கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. 2000-3000 வீடுகள் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி பெரும்பாக்கத்தை கட்டிட்டு இருக்காங்க. அங்க 2000 கட்டின வீடுகளை நிரப்புறதுக்கு தான் இங்கிருந்து மக்களை குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கத்துல மக்களோடு மக்களா களத்துல இருக்கக்கூடிய தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். அதாவது நேற்று எல்லிசிபுரத்துல மக்கள் குடியிருப்பு பகுதிகளை அப்புறப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்காங்க. எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அந்த இடத்துல குடியிருப்பு பகுதிகளை இடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஏன் இந்த மாதிரியான முன் அறிவிப்பு இன்றி குடியிருப்பு பகுதிகளை அப்புறப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எலிஸ்புரம் மக்கள் நம்ம கிட்ட இந்த எவிக்ஷன் பத்தி, மக்கள் வெளியேற்றம் பத்தி நம்ம கிட்ட பேசினாங்க. நம்மளும் மக்களோட மக்களா சேர்ந்து களத்துல நின்னோம். பிரச்சனை என்னன்னா, அங்க 1964ல குடிசை மாற்று பகுதி வாரியம் சார்பா அங்க வீடு கட்டப்பட்ட கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. ABCD இந்த 4 பிளாக்குமே 1964ல கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடுகள்லாம் சிதிலம் அடைஞ்சிச்சு. இந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கு. இங்க மக்கள் நீங்க காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க வீடு கட்டி தருவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ரொம்ப ரொம்ப முன்கூட்டியா எந்த அறிவிப்புமே இல்லாம, இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு குடிசை மாற்று பகுதி வரையில வீடு சிதிலம் அடைஞ்சுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒரு அறிவிப்பள வைப்பாங்க, அப்புறம் மக்களுக்கான டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எந்த அறிவிப்புமே இல்லாம மக்கள்கிட்ட உடனடியா நேற்று மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் குடிசை மாற்று பகுதி வாரியம் சார்பாக அந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் அங்க இருக்க கடைகள், மக்கள் பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்க கடையை இடிச்சு அங்க இருக்க மக்கள்ல வீடை இடிக்கிறதுக்கான முயற்சியை நேற்று மேற்கொண்டாங்க. மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணதுனால, மக்களோட அமைப்புகளையும் சேர்ந்து நாங்கள் ரோட்டில் இறங்குறதுனால அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே மக்களை எந்த அறிவிப்புமே இல்லாமல் அகற்றுறது அப்படின்ற ஒன்று இருக்குன்னா, மக்கள் ஒரு பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இந்த மாதிரியான இடங்கள்ல மக்கள் எந்த அறிவிப்புமே இல்லாமல் மக்களை இங்கேருந்து காலி பண்ணி அங்க இது அரசு மக்களுடைய நலனுக்காக தானே கருதி அதை இடித்து வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, மக்களே கூட அதை ஏத்துக்கிறாங்க. நாங்க வீடு காலி பண்ணி தரோம், நாங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு இருந்தால் மக்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாக்குறுதி கொடுக்கறதுனாலதான் மக்கள் இன்னும் பொறுமையா நின்று பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மக்கள் எதுக்குமே தயாராகவே இருக்க மாட்டாங்க. மக்கள் என்ன, அங்க இருக்க எல்லிஸ்புரம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காலி பண்ணி தரோம், நீங்க குறைஞ்சபட்சம் எங்களுக்கான நேரம் கொடுக்கணும். இன்னொன்று, அங்க இருக்க குடியிருப்பு பகுதி, அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும். அந்த எல்லிஸ் சாலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா 2 புறமும் கடைகள் தான் இருக்கும். எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கும், ஒரு பக்கம் மெக்கானிக் ஷாப் இருக்கும். ஒரு முக்கியமான சென்னையோட ஒரு முக்கியமான இடமா மவுண்ட் ரோடு இருக்கும். அந்த பகுதியில் அந்த இடம் இருக்கிறதே தெரியாது. அது ரொம்ப குறுகிய இடமா தான் இருக்கும், ரொம்ப சின்ன சந்தா தான் இருக்கும். அந்த சந்தில் கிட்டத்தட்ட அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 71 குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஹவுசிங் போர்டில். மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா,
ஏற்கனவே அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சென்னையில கட்டப்பட்ட வீடுகள். இப்போ நீங்க குடிசை மாற்று பகுதி வாரியம் அப்படின்னு கட்டப்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா, G+3 கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். 3 மாடிகள் கட்டப்பட்டிருக்கும். ம். இந்த குடிசை மாற்று பகுதி வாரியம் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமா இன்னைக்கு வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ குடிசை மாற்று பகுதி வாரியத்தால தான் இங்கேருந்து குடியிருப்புகள் வந்து கட்டப்பட்டது. 1974கள்ல வந்து இங்க இருக்க திமுக அரசால கலைஞர் அவர்களால இந்தியாவிலே ஒரு முற்போக்கு முன்னோடி திட்டமா வந்து குடிசை மாற்று பகுதி வாரியம் வந்து இருக்கு. அந்த வாரியத்தால கட்டப்பட்ட ஏழைகளுக்காக சேவை அளிக்கணும். அவங்களோட இருப்பிடம் வந்து நம்ம உறுதி அளிக்கணும் அப்படின்றதுக்காக கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்த வந்து முத்துமுழுமா நிராகரிக்கிற விதமா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு வந்து செயல்படுது. ஆனா அங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2022லயே இது இடிக்கிறதுக்கு உண்டான ஆர்டர் வந்து வந்துருச்சு. ஆனா எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறதுனால நாங்க அந்த இடத்த விட்டு நாங்க காலி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் என்ன கொள்கை, அதாவது என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க? மக்கள் கிட்ட என்ன கோரிக்கை இருக்குன்னா, மக்கள் வந்து அத நான் முன்னாடியே சொன்ன மாரி மக்கள் கிட்ட ஒரு பயம் இருக்கு. எதனால? ஏன்னா மக்களோட அந்த வாழ்விடம் இருக்குல்ல, இப்ப அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு 250, 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலுமே, நாங்க 3, 4 தலைமுறையா இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கான பசங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு, காலேஜ் பக்கத்திலேயே இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லன்னா வந்து ஓமந்தூரார் போவேன், ஜிஹெச் போவேன். எனக்கான எல்லா வசதிகளும் குறைஞ்சபட்சம் அரசு வந்து இந்த இடத்துல தான் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. இப்ப பெரும்பாக்கம் கண்ணகி நகர் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து எங்கள போட்டுட்டாங்கன்னா, அங்க வந்து ஒரு பொது மருத்துவமனையே கிடையாது. இப்பதான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க உயர்நிலை பள்ளிகளே கிடையாது. 1, 2 மட்டும் தான் இருக்கு. அதுவும் சரியான பராமரிப்பு இல்ல. அப்ப மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையே இங்க தான் இருக்கு. நம்மளோட பூர்வீக இடமே இதுதான் நம்மளுது. இங்க விட்டு நம்ம வந்து எங்க அங்க போய் நம்மளோட அது குறைஞ்சபட்சம் ஒரு குடியேறின மாரியான ஒரு விஷயமா ஆயிடும். மக்கள் அதுதான் பயப்படுறாங்க. திடீர்னு வந்து நீங்க எந்த அறிவிப்பும் இடாம எங்கள காலி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயம் வருது. நீங்க வந்து எங்கள தெளிவுபடுத்துங்க. எங்களுக்கு விவரிச்சு சொல்லுங்க எங்களுக்கு. நாங்க தயாரா இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருக்கோம். மக்கள் கிட்ட என்ன கோரிக்கைன்னா, நாங்க வந்து குடிசை மாற்று பகுதி வாரியமா இருக்கும்போது, நாங்க என்ன வரி கட்டணுமோ, அதுதான் எங்களால கட்ட முடியும். நீங்க சொல்ற பயனாளி தொகை. இப்ப என்ன பிரச்சனைன்னா, குடிசை மாற்று பகுதி வாரியமா இருக்கும்போது, மக்கள் வந்து மின் கட்டணம் கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த பராமரிப்பு கட்டணம், அப்புறம் வரி கட்டணம் வந்து மாசம் மாசம் ரூ. 200 ரூ. 300 இந்த மாரியான கட்டணம் இருக்கும். இப்ப என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியமா ஏன் இது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியமா மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, பிரதம மந்திரி யோஜனாஸ் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அதுவும் குடிசை மாற்று பகுதி மாரியே ஒரு ஸ்கீம் ஒண்ணு. ஆனா இதுல என்ன வித்தியாசம் என்னன்னா, இதுல வந்து பயனாளர் தொகை அப்படின்றது வந்து ரூ. 1,50,000 கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கே இங்க கஷ்டப்படுற மக்கள் வந்து ரூ. 1,50,000 குடுத்து வந்து எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் அவங்க கவலையா இருக்குது. எங்களால பசங்கள படிக்க வைக்க முடியல, எங்களால சாப்பிட முடியல, இவ்வளவு விலைவாசி இருக்குது. இதுல வந்து நாங்க ரூ. 1,50,000 எங்க எங்களால பெரட்ட முடியும்? இன்னொன்னு குடிசை மாற்று திட்டம் வந்து ஏழைகளுக்கு குடுக்க போறது. இதுல வந்து எங்ககிட்ட இருந்து காசு கேட்கறது வந்து எங்களால ஏத்துக்கொள்ள நெனச்சு முடியல. முடியாது எங்களால. நாங்க அத வந்து நிராகரிக்கிறோம். இன்னொன்னு அந்த குறுகிய இடத்துல வந்து 71 குடும்பங்கள் வசிக்க முடியாத இடத்துல வந்து, நீங்க வந்து G+9 இப்ப கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேபி பார்க் இருக்கட்டும், இல்ல எல்லா சென்னையில இருக்க முக்கியமான இந்த குடிசை மாற்று பகுதி வாரியத்துல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமா மாறுனதுக்கப்புறம், நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே G+3யே இருக்காது. G+9, G+12 இந்த மாரியான அடுக்குகள் தான் இருக்கு. அதுவும் மக்கள் பயப்படுறாங்க. இவ்வளோ மாடிகள்ல வந்து நாங்க வந்து லிஃப்ட் வசதி இருக்கும். ஒரு நாள் இருக்காது. அப்போ வயசானவங்கள வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் அந்த குறுகிய இடத்துல வந்து நீங்க 70 வீடுகளே சாத்தியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து 200 வீடு, 300 வீடு சொல்றீங்களே! இது நீங்க வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. எங்களுக்கு வந்து மேப் குடுங்க எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரோட என்ன மாரியான இது இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஜிஓ குடுங்க. அரசாணை குடுங்க எங்களுக்கு. அதுதான் மக்கள் கேட்குறாங்க. நாங்க வந்து முழு ஒத்துழைப்பு இந்த அரசுக்கு வந்து நாங்க குடுக்குறோம். நாங்க அது விருப்பப்படுறோம். நீங்க வந்து குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்து இந்த அரசாணை குடுங்க. எங்களுக்கு வந்து பயனாளி தொகை இல்லாம வீடு குடுக்கணும். அப்புறம் குறைஞ்சபட்சம் G+3 3 அடுக்கு மாடிகள் மட்டும் தான் கட்டணும். ஏன்னா அதாவது அங்க இப்போ எத்தன வீடுகள் இருக்கிறதோ, அதே வீடுகள் மட்டுமே கட்டிக் குடுக்கணும் ஆமா. அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. அதாவது அதிகப்படியான வீடுகள் கட்டிக் குடுக்கிறதா அரசு சொல்லியிருக்கிறதா சொல்றீங்க நீங்க. அதிகப்படியான வீடுகள் இருந்தா, அங்க உள்ள இன்னும் வந்து மக்கள் வந்து அங்க தங்கி இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு நல்ல பலனா தானே இருக்கும் மக்களுக்கு. ஏன் வேண்டான்னு சொல்றாங்க அங்க உள்ள மக்கள்? இதுல என்ன சிக்கல்னா, அ ஆல்ரெடி இப்ப நீங்க 1960ல ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அவங்க ஒரு குடும்பமா மாறுவாங்க. இப்ப அங்க இருக்கிற மக்களே அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு அம்மா, அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்குன்னா, 3 குழந்தையும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குடும்பம் வந்துருச்சு. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு வீடு கிடையாது. அப்ப மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கு வீடு தர்றீங்க சரி. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் நாங்க ஒரு குடும்பமா மாறிட்டோம். எங்களோட குழந்தைங்களும் ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. அவங்களுக்கும் நீங்க வீடு தரணுன்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான கோரிக்கையா வைக்கிறாங்க. அது இன்னொன்னு சாத்தியமாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சாத்தியம் ஆவணும்.
சாத்தியமாகறதுக்கு தான் மக்கள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க. இன்னொன்று, அந்த இடத்துல வந்து அதிகப்படியான வீடுகள் கட்டினா பயன் தானே அப்படின்றது வந்து ஒரு கேள்வி சொன்னீங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடம் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு குறைஞ்சபட்சம் 100 வீடுகள் அதிகமாக கட்டினாலே அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, இப்போ நீங்கள் வந்து கண்ணகி நகரோ, செம்மஞ்சேரியோ இந்த மாதிரியான இடங்கள் போனாலே அங்கே நடக்கிற குற்றப் பின்னணிக்கான முக்கிய காரணமே இந்த இடப்பற்றாக்குறை, நெருக்கடியாக இருக்கிறதுக்கான காரணம். நெருக்கடியா இருக்கும்போது, பாலியல் ரீதியான பெண்கள் மீதான பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நடக்கும். அ மது அருந்துறவங்க வந்து அவங்க மேல தப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நடந்துறக்கூடாது. ஏன்னா, ஒரு அடிப்படையான ஒரு குடும்பம் வாழ்றதுக்கான ஒரு ஒரு வீடு இருக்குல்ல, அது குறைஞ்சபட்சம் 600 சதுர அடியாவது இருக்கணும் அப்படின்றது வந்து உலக அமைப்புகளால சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில, இந்த மக்கள் ஏற்கனவே 300 ஸ்கொயர் ஃபீட், 150 ஸ்கொயர் ஃபீட்ல தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அந்த வாழ்ற 400 ஸ்கொயர் ஃபீட்டு, நான் 500, அதாவது 600 இப்ப அங்க இருக்கிற ஒரு ஒரு தனி வீட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தன ஸ்கொயர் ஃபீட்ல இப்ப இருக்கிறது? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 380 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அங்க மக்கள் குடியமர்றாங்க. ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டி தரோம். ம். 20 சதுர அடி தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா. ம். ஆனா அது வந்து போதாது தான் மக்களோட கோரிக்கையாவும் இருக்கு. ம். ஏன்னா, இப்போ சில வீடுகள் இடிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, இதே நீங்க வந்து நுங்கம்பாக்கத்திலயோ, இல்ல இதர பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, கட்டித்தர வீடுகள் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த வீடு. ஆனா 400 சதுர அடியா வந்து கட்டி தராங்க. இப்ப நீங்க 380 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்க இருக்கிறோம். ஆனா திருப்பி நீங்க 400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தர்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்படின்றது மக்கள் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அங்க இருக்க மக்களோட இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 480 ஸ்கொயர் ஃபீட் வந்து மக்கள் இப்போ வசிக்கிறாங்க. அதுவும் கம்மியா தான் 410 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இன்னைக்கு வந்து அரசு கட்டி தரேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் நேத்து பேசியிருக்காங்க. இப்ப அதாவது இருக்கிற ஸ்கொயர் ஃபீட், இருக்கிற சதுர அடிய விட குறைத்து வந்து கட்டித்தர மாதிரி ஆமா, சொல்லியிருக்காங்க. குறைத்து கட்டி தரோம் அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ஒரு பெரும் அச்சம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இங்கருந்து அப்புறப்படுத்திருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து மக்களுக்கு அதிகமாவே இருக்கு. நார்மலா நீங்க போய் பேசுனீங்கனாவே, மக்கள் அத தான் உணர்றாங்க. அந்த ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் நேத்து மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில வந்து சாலை மறியலா இருக்கட்டும், தொடர்ச்சியா மக்கள் போராட்ட களத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துனது இந்த அரசு தான். மக்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா தான் இருக்காங்க. உரிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மக்கள சந்திக்கணும். அதிகாரிகள விட்டு இந்த மாரி மக்கள வந்து ரொம்ப அநாகரிகமா, மக்கள வந்து அசிங்கமா பேசுறது, அவங்கள வந்து பெண்கள ரொம்ப இழுத்து, ரொம்ப தரைக்குறைவான நேத்து நடந்தது பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கு. மக்கள வந்து காவல் அதிகாரியுடைய நடவடிக்கைகள் சரியில்லன்ற ஆமா. மாதிரி நடவடிக்கைகள் சொல்லியிருந்தாங்க. சரியில்ல. நடவடிக்கைகள் சரியில்ல. இன்னொன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இப்ப நீங்க குடிசை மாற்று பகுதி வாரியம் பார்த்தீங்கன்னா, அதோட ஹெட்டா இருக்கிறது, அதோட தலைவரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா தான் இருப்பாரு. அமைச்சர்களா இருப்பாங்க. இப்ப கண்டிப்பா. நீங்க பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபிசரா தான் இன்னைக்கு வந்து நியமிக்கிறாங்க. இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் தெரியும் மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கண்டிப்பா. நம்ம மக்கள் கிட்ட வந்து முறையிட முடியும். ஒரு அரசு அதிகாரிகள் கிட்ட வந்து நம்ம வந்து முறையிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மேல என்ன சொல்றாங்களோ அதுதான் அரசு ஆமா. அதிகாரிகள் வந்து செய்வாங்க. குறைஞ்சபட்சம் மக்களால அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து கண்டிப்பா மக்கள சந்திக்கணும். அதுக்கான இப்ப அந்த விஷயங்கள் வந்து தொகுதி எம்எல்ஏ வந்து மக்கள சந்திச்சாங்களா? இல்ல தோழர். சந்திக்கல. அதுதான் மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க. ம். நாங்க வந்து உங்களுக்கு வந்து வாக்களிச்சோம். நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க வந்து எல்லாமே எங்களுக்கு செய்வீங்க. குறைஞ்சபட்சம் எங்களோட வாழ்விட இருப்பிடத்த வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்துவீங்கன்னு நம்பி தான் நாங்க வந்து உங்களுக்கு வாக்களிச்சோம். ஆனா நீங்க வந்து எங்கள சந்திக்காம இந்த மாரியான விஷயங்கள் பண்றது வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்றத மக்கள் வந்து பதிவு இப்ப அந்த பண்றாங்க. தொகுதி எம்எல்ஏ யாருன்ற சொல்ல முடியுங்களா? அமைச்சர் சேகர் பாபு அவர் தான் இன்னைக்கு அங்க எம்எல்ஏவா இருக்காரு. துறைமுகம் தொகுதியோட ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அவரு வந்து நேரடியா சந்திக்காதது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. மேலும் இந்த அரசு அதிகாரிகள தாண்டி மக்கள் பிரதிநிதிகள், அரசு சார்ந்த ஆட்கள் வந்து மக்கள சந்திக்கணும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்டின்னா, இப்போ நாங்க அந்த இடத்துல இருந்து அப்ரூவல் ஆகும் அப்டின்னா, 2, 3 வருடங்கள் வந்து நீங்க அந்த ம். கட்டடங்கள் வந்து கட்டப்படுவீங்க. ஆனா, அதற்கு முன்னதாக எங்களுக்கு வந்து முன்தொகையா வந்து ம். இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்டின்ற மாதிரி ஆமா. வந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க சொன்ன அமௌண்ட்ட விட வந்து அரசு வந்து கம்மியான தொகைய அளிக்கிறதா இருக்கு. இத எப்டி எடுத்துக்கிறது? இத எப்டி ஆமா. பார்க்குறீங்க? அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இந்த நகரப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பா மக்களுக்கு குடுக்குற இந்த கருணை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 24,000 அப்படிதான் மக்களுக்கு குடுக்குறாங்க. ரூ. 24,000 வச்சு ஒரு ஒரு 2 மாசம் வாடகை கூட இங்க சென்னையில வந்து குடுக்க முடியாது. கண்டிப்பா. அதுவும் எல்லிஸ்புரம் சுத்தி இருக்கிற மக்கள் வந்து அந்த சுத்து வட்டாரத்துல ஒரு வீடு தேடினாலுமே கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு வாடகை வீடா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 15,000 வாடகை.
அந்த 1 மாச வாடகைய வச்சுக்கிட்டு மக்கள் வந்து எப்படி 2, 3 வருஷம் வந்து மக்களால தாக்கு பிடிக்க முடியும்? அதுதானே மக்கள் வந்து சொல்றாங்க. எங்களால வந்து பயனாளர் தொகை குடுக்க முடியாது. எங்களால வாடகையே கட்ட முடியாது அப்படின்ற நிலைமையில நாங்க வந்து இங்க பயனாளர் தொகை குடுக்க முடியும். இன்னொன்னு நீங்க குடுக்குற குறைந்த தொகைன்றது ரொம்ப கம்மியான தொகை அது வந்து. இப்ப மக்கள் கேட்கிற தொகை எவ்வளவாக இருக்குது? மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்க எத்தன மாதங்கள் கட்டி தர போறீங்கன்னு எங்களுக்கு உறுதி அளிங்க. வாக்குறுதி குடுங்க. 2 ஆண்டுகள்ல நீங்க கட்டி குடுக்க போறீங்களா? 2 ஆண்டுக்கான வீட்டு வாடகை செலவு வந்து நீங்க ஏத்துங்க அப்படின்றது தான் மக்களோட கோரிக்கையா இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மக்கள் தொகையா நியமிச்சிருப்பாங்க இல்லையா? அது எந்த அளவு இருக்கிறது? எந்த தொகை? இப்போ வந்து சென்னை முழுக்க ரூ. 24,000 இது வந்து மக்களுக்கு வந்து கருணை தொகையா அப்படி அறிவிக்கிறோம் அப்படின்றது வந்து அரசு சொல்லியிருக்கு. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பூர்வக்குடி மக்கள்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பூர்வக்குடி மக்களுக்கே வந்து அங்க வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படுது. இப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவோ பேரு சென்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கே பற்றாக்குறை ஏற்படும்போது, கண்டிப்பா வெளியில இருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறை ஏற்படும். இதெல்லாம் சென்னை மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்க? இதற்கு பின்னாடி எதுவும் அரசு இருக்கிறதா? இல்ல அரசோடைய உள்நோக்கம் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தோழரே. இப்ப என்ன சிக்கல்னா, சென்னையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,00,000 நபர்கள் வந்து 1,00,00,000 ஆட்கள் வந்து இங்க சென்னையில இருக்காங்க. சென்னை வந்து ரொம்ப ஒரு வழிஞ்சு ஒரு அதிகப்படியான ஆட்களால சென்னை வந்து இன்னைக்கு அவ்ளோ நெருக்கடியான இது இருக்கு. நீங்க சென்னையில எங்க போனாலும் டிராஃபிக்கா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாலும் சரி, எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் சென்னை முழுக்க. சென்னை வந்து குறைஞ்சபட்சம் இங்க இந்தியா மாரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் உலக நாடுகள்ல வந்து சென்னை, மும்பை, கல்கட்டா இந்த மாதிரியான முக்கியமான நகரங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நகரங்கள்லாம் முழுக்க முழுக்க வணிகமா மாத்துறதுக்கான ஒரு வேலைகள தான் பார்க்குறாங்க. அந்த வணிகமா அது ஏன் வணிகமா மாறுறதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்தியா மாரியான நாடுகள் உலக வங்கி, ஆசிய வங்கி இந்த மாரியான வங்கிகள் கிட்ட இருந்து கடன் வாங்கும்போது சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சில நிபந்தனைகள வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொல்ற சில விஷயங்கள், உங்க நாட்ல வந்து அடிப்படையா இருக்கிற சேவைகளா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து கட்டணமா மாத்தணும். அப்படின்ற அவங்க வராங்க. அதனால தான் இன்னைக்கு குடிசை மாற்று பகுதி வாரியம் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமா மாறுது. ஏன் அதாவது இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? அவங்க இப்ப என்னன்னா, குடிசை மாற்று பகுதி வாரியம் வந்து ஒரு மாநில அரசால, தமிழ்நாடு அரசால வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். மக்களுக்கு வந்து வீடுகள் கட்டி தரணும். கூரை வீட்ல இருந்து கலைஞர் நோக்கம் என்னன்னா, அப்போ திமுகவா இருந்த கலைஞர் அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த கூரை வீடுகள்லாம் அடிக்கடிக்கு தீப்பத்திக்கும். இந்த தீப்பத்திக்காத வீடுகள் கட்டணும்னு சொல்லி ஆஸ்பெட்டாஸ் அந்த ஓட்டு வீடுகள் கட்டப்பட்டது. அதிலிருந்து மக்கள் வந்து மேம்பாடு அடையணும்னு சொல்லி குடிசை மாற்று பகுதி வாரியம்ன்ற அந்த அமைப்ப வந்து உருவாக்குனாரு. வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2010 அது வாக்குல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 2014ல வந்து பிரதம மந்திரி யோஜனா ஆவாஸ் வருது. அது வந்து நேரடியா சில இவங்களோட திட்டமா இருந்தாலுமே, நேரடியா உலக வங்கி, ஆசிய வங்கியோட தலையீடு இருக்கு. அந்த வீடுகள் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த பயனாளி தொகையெல்லாம் கேட்கறது வந்து அந்த பிளானோட நோக்கம் தான். மக்கள் வந்து கட்டணமா சேவையா எதுவுமே இருக்கக்கூடாது. மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குங்க. மக்களுக்கு வந்து சேவையா குடுக்காதீங்க. நீங்க ஏன் அத ஃப்ரீயா குடுக்குற? இன்னொன்னு நீங்க வந்து ஏன் வந்து வரி வந்து நீங்க கேட்குறீங்க? குறைந்தபட்சம் நீங்க ஏன் வரி கேட்குறீங்க? மக்கள்கிட்டயே விட்டுருங்க. இப்ப சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி குடிசை மாற்று பகுதி வாரியம் பார்த்தீங்கன்னா, அந்த பராமரிப்புலாம் பார்த்தீங்கன்னா, குடிசை மாற்று பகுதி வாரியம் தான் ஏத்துக்கும். இன்னைக்கு வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அது ஏத்துக்காது. ஏன்னா நீங்களே ஒரு சங்கமா மாறுங்க. நீங்களே வந்து பார்த்துங்க. இப்ப எப்படி இந்த குப்பைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல தோழர். "உன் குப்பை உன் பொறுப்பு." அந்த மாரி "உன் வீடு உன் பொறுப்பு. உன் சாலை உன் பொறுப்பு." அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க சேவையில இருந்து அரசு வந்து விலகுது. அதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மாரியான விஷயங்கள். இன்னொன்னு 2த்துக்கும் நேரெதிர் வித்தியாசம் தான். இது வந்து சேவைக்காக உருவாக்குனது. இது வந்து முழுக்க முழுக்க வணிகத்துக்காக. மக்கள் வந்து இந்த திட்டத்தினால மக்கள் வந்து ரொம்ப துன்புற தான் போறாங்க. அதுக்கான விஷயங்கள வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேபி பார்க்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. அதுவும் பிரதம மந்திரி யோஜனா ஆவாஸ் அந்த திட்டத்தினால வீடு கட்டப்பட்டது. அதிலயும் மக்கள் பயனாளி தொகை எங்களால கட்ட முடியாது அப்படின்றது வந்து வெளிப்படையா சொன்னாங்க. ரூ. 4,00,000 கிட்டத்தட்ட அந்த பணம் கேட்டாங்க. அவ்வளோ தொகைக்கு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லி போராடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அப்புறம் பகுதி மக்கள்லாம் சேர்ந்து அங்க வந்து வீடு வந்து மக்களுக்கு வந்து வாங்கி தரப்பட்டது. போராடி வீடு மக்களுக்கு. வாங்கி தரப்பட்டது. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள் தான் அங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களே இந்த மாதிரி எதிரா மாறுறப்போ, இப்போ மக்களுடைய மனப்பான்மை எந்த அளவுக்கு இருக்கு? மக்களுக்கு எதிரா அதிகாரிகள் மாறி இருக்காங்க. இப்ப மக்களுடைய மனப்பான்மை எந்த அளவுக்கு அங்க இருக்கு? மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் மக்கள் நம்புறாங்க. ஏன் நம்புறாங்கன்னா,
வேற வழி இல்ல மக்களுக்கு. மக்கள் வந்து நாங்க வந்து கையேறின நிலையில இருக்கிற ஒரு மக்கள் தான். எங்ககிட்ட எந்த ஒரு பொருளாதார வசதியோ, எங்ககிட்ட பணபலமோ, எந்த மாரியும் இல்லாம நாங்க வந்து ரொம்ப நேரடியா நாங்க நம்புறோம். இந்த அரச இன்னும் நம்புறோம் நாங்க. நாங்க எங்களுக்கு வீடு கிடைக்கும். எங்களுக்கான நாங்க ஒரு 3, 4 தலைமுறையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட வாழ்க்கையே இங்க தான் இருக்கு. எங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இங்க தான் இருக்கு. இந்த மண்ண விட்டு நாங்க போனோம்னா, எங்களுக்கு வேற எங்க இருக்கு? நாங்க திருப்பியும் ஒரு அகதிகளா தான் அப்படிதான் நாங்க முடியும். எங்களுக்கு இங்கேருந்து முடியாது. நீங்க இங்கேயே எங்களோட வாழ்விட இது வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்றது தான் மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. இன்னொன்னு இந்த பயனாளி தொகை மாரியான விஷயங்கள வந்து கேட்கக்கூடாது. இந்த மாரியான விஷயங்கள தான் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. மக்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்க. இப்ப பேச்சுவார்த்தை எப்ப நடத்த இருக்கிறாங்க அதிகாரிகள்? நாளை புதன்கிழமை அன்று வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா இருக்காங்க. அது சுமூகமா நடக்கணும். மக்கள் கோரிக்கையை வந்து ஏத்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. இதற்கு முன்னாடி இதே மாதிரி எல்லிசி நகர்ல ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி டிபி சத்திரத்திலயும் ஏற்பட்டிருந்தது. அங்கேயும் வந்து அரசால வந்து வீடுகள்லாம் கட்டி தரப்பட்டது. 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி அங்க அதாவது அப்படியே கேக் மாதிரி அந்த செவுருலாம் வந்து அப்படியே வருது அப்படின்ற ம். மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதோடைய தரம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. தரக்குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வீடுகளும் எங்களுக்கு வந்து வந்துறக்கூடாது அப்படின்றதும் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது வந்து எந்த மாதிரி அதிகாரிகள் ஏற்று பொறுப்பேற்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா தோழர். இது ஒரு முக்கியமான கேள்வி தோழர். ஏன்னா, இப்ப இதே டிபி சத்திரம் மாரி பார்த்தீங்கன்னா, கேபி பார்க்லயும் இதே நிலைமை தான். மக்கள்கிட்ட வந்து அரசு கேட்ட அந்த பயனாளி தொகை இருக்குல்ல 4,00,000 அந்த 4,00,000க்கான தரமே கிடையாது அந்த வீடு. அது வந்து நீங்க தொட்டீங்கன்னா ஏதோ பிஸ்கெட் மாரி அப்படியே பேத்துட்டு வரும். அப்படின்ற நிலைமையில தான் மக்கள் அந்த கட்டடம் எப்போ இடிஞ்சு விழும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் மக்கள் இன்னும் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நீங்க டிவி சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செவுரு அது இப்ப தான் கட்டப்பட்ட வீடே அது. அந்த வீடு செவுருல ஒரு ஒரு நபர் வந்து அங்க நின்னுட்டு இருந்தாரு. அந்த செவுருலருந்து தவறி விழுந்தார். செவுரு உடைஞ்சு அவரு இன்னும் வந்து அவரு ஒரு தூரமா ஒடியாருந்தோ அப்படிலாம் கிடையாது. அவர் நின்ன இடத்துலேருந்தே அந்த செவுரு விழுந்திருக்கு. அப்படிதான் இந்த தரமே இருக்கு. இங்க இப்ப கட்டப்பட்ட வீடுகளோட தரமே. இன்னொன்னு அரசு என்ன யோசிக்கணும்னா, இந்த மக்கள வந்து ரொம்ப ஈஸியா வந்து கையாளுறாங்க. ரொம்ப இந்த மக்களுக்கு என்ன நம்பள எப்படி சொல்றது? நம்ம வந்து எது பண்ணாலும் இது ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல மாரி இந்த மாரியான வீடுகள வந்து அதாவது கட்டுறாங்க. பூர்வகுடி மக்களை வந்து வெளியேற்றணும்ன்ற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரியாக அரசு வந்து முயற்சிகளை மேற்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா தோழர். கண்டிப்பா. அது அரசு வந்து 2 அரசு இந்த கட்சிகள் அதெல்லாம் தாண்டி அரசோட கொள்கையாவே அதுதான் இருக்கு. இப்ப இந்த நகர கொள்கை என்னவா இருக்குன்னா, பூர்வகுடி மக்கள் இங்கருந்து வெளிய ஏத்தணும். இன்னொன்னு இந்த நகரம் வந்து பணக்காரர்களுக்கான ஒரு நகரமா இத மாத்தணும். அப்படின்றது தான் அரசோட முக்கிய கோரிக்கையா இருக்கு. அரசோட நகர கொள்கை, இந்த நகரத்தோட கொள்கை. இந்த கொள்கை மாறாத வரைக்கும் இதுக்கான பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது. இன்னொன்னு என்னன்னா, அரசு வந்து சொல்லுது, நாங்க வந்து சமூக நீதியின் பால் நாங்க வந்து ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நகர கட்டமைப்பு வந்து நாங்க சமூக நீதி கேட்கிறோம். இங்க நீங்க சமூக நீதின்றது அனைத்து சாதிகளுக்குமே, அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே இடஒதுக்கீடு இருக்கிற கண்டிப்பா. மாரி, நகரத்துல வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைய தான் நாங்க முன்வைக்கிறோம். ஏன்னா, நீங்க பெரும்பாலும் பூர்வக்குடி மக்களா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, உழைக்கும் தலித் மக்களா இருக்கிறாங்க. உழைக்கும் பாட்டாளிகளா இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த நகரத்த உருவாக்குனவங்களே. இப்ப இவங்கள வந்து நீங்க வெளியேத்திட்டு, இந்த நகரம் எப்படி திருப்பி உயிர்ப்பிக்கும்? பெரிய பெரிய கட்டடங்கள கட்டிட்டு, பெரிய பெரிய வணிக வளாகங்கள கட்டினா, இந்த நகரம் வந்து உயிர் பெற்றுருமா? இந்த நகரம் இருந்துருமா? இந்த உழைக்கும் மக்களால இங்க இருக்கிற கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இந்த மக்களால தான் இந்த நகரமே உருவாக்கப்பட்டது. நீங்க சென்னைன்னு சொல்ற இப்ப இந்தியால நீங்க உலகம் முழுக்க சென்னை வந்து ஒரு பெரிய இடமா திகழ்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த உழைக்கும் மக்களால தான் சென்னை வந்து உலகம் முழுக்க தெரிஞ்சதுக்கான ஒரு முக்கிய காரணமே. அவங்கள வந்து இங்கேருந்து நீங்க வெளியேத்தணும். அவங்களுக்கு தரம் இல்லாத வீடுகள் கட்டணும் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு அரசுகள் வந்து இத கவனத்தில் எடுத்து, மக்களுக்கு தரமான வீடுகள் குறைந்தபட்சம் உணவு, இடம், இருப்பிடம் அப்படின்ற இந்த 3மே வந்து மக்களோட அத்தியாவசியமா இருக்கும்போது, இருப்பிடம் வந்து ரொம்ப முக்கியமானதா இன்னைக்கு இருக்கு. அத வந்து அரசு வந்து ரொம்ப கவனத்துல எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா. இப்போ அதாவது பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இது அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய கவனத்திற்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிகாரிகள் ம். மூலியமாக ம். போகுமா? இல்ல அதிகாரிகள் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகளே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும் தோழர். ஏன்னா, திருவல்லிக்கேணி இந்த தொகுதி இருக்குல்ல, இந்த தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான சென்னையில ஒரு முக்கியமான முக்கியமான தொகுதியா தொகுதி. இருக்கு. அதுவும் அறநிலைத்துறை அமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு தொகுதியா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஒரு பிரச்சனைகளும் தெரியாம இருக்காது. அரசு அதிகாரிகளால
கண்டிப்பாக அமைச்சர்களுக்கும் நேரடியாக முதலமைச்சர் மாதிரியான ஆட்களுக்குமே இது அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கலாம். அமைச்சர்களோ, இல்ல முதலமைச்சர் அவர்களோ எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரை அதாவது 2022ல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரையுமே ஒரு தீர்வு காணாம இருக்கே. இது எதனாலன்னு பார்க்குறீங்க? அது அத வந்து அவங்க ஒரு அலட்சியமா கையாள்றது. அது வந்து மக்கள் தானே, இவங்க தானே அப்படின்ற ஒரு தொனியில தான் அப்படி இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் நேத்து வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து இந்த மாரி பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் இங்க விட்டா என்ன இடம் அப்படின்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமா பெண்கள் நேத்து பேசினது வந்து அதுதான். அதோட வெளிப்பாடு தான் அது. மக்கள் வந்து இன்னும் காவல்துறை அதிகாரி அந்த மாதிரி அந்த பேசியிருக்காங்க. மாரியான வார்த்தைகள வந்து காவல்துறை அதிகாரி காவல் தான் பேசியிருக்காங்க. அதிகாரி வந்து அந்த மாரியான வார்த்தைகள் வந்து உபயோகிக்கிறாங்க. அவங்களோட வெளிப்பாடு தான் அது. அவங்களுக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கோ அதுதான் நீங்க அத பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. மக்கள் என்னன்னா அதுதான் விரும்புறாங்க. மக்கள் பிரதிநிதி வரணும். நாங்க நாங்க வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்னும் மக்கள் வந்து நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குங்க. இப்போ அந்த அங்க கட்டக்கூடிய வீடுகளுடைய பிளான்கள் ஏதாவது வந்து அவங்க குடுத்துருக்காங்களா? ஏன்னா வந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இடிக்க வந்ததா சொல்லப்படுகிறீங்க. இதற்கு முன்னாடி பிளான் சீட் ஏதாவது உங்களுக்கு குடுத்துருக்காங்களா? இல்லைங்க தோழர். குடுக்கல. அந்த மாரியான அதுதான் மக்கள் வந்து பயப்படுறாங்க. ம், ம், ம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில இடிக்கிற எல்லா வீடுகளுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 8 மாதங்களுக்கு 1 வருடம் முன்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு பலகை வச்சுருவாங்க. இங்க வந்து சிதிலமடைஞ்ச வீடுகள் இந்த இத்தன இத்தன ஆண்டுகளா இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க வந்து வீடுகள் கட்டி தர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அறிவிப்பு பலகை வைப்பாங்க. ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. மக்கள் பிரதிநிதி வருவாரு. இப்ப நீங்க ம்ஹ்ம். சென்னையில பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல நேரடியா இப்ப நீங்க 1000 விளக்கு தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க அங்க இடிச்ச எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு வீடுகளு, நேரடியா எம்எல்ஏ போய் மக்கள்கிட்ட பேசி ஒரு பேச்சுவார்த்தை வந்தாரு. இப்ப இந்த இந்த பேச்சுவார்த்தை வந்து இங்க துறைமுகம் தொகுதியில நடக்கல, எல்லிஸ்புரத்துல. அதுதான் மக்கள் வந்து ஒரு இதுல இருக்காங்க. எந்த பிளானிங்கும் இல்ல, எந்த மேப்பும் குடுக்கல. ஒருத்தர் வந்து நாங்க வந்து காலி பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால, வீட இடிச்சு வந்து நீங்க இது பண்றீங்க. ம், ம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க கடைகள வந்து இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட வாழ்வாதாரமா இருக்கிற, அந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரமா இருக்கிற கடைகள வந்து இடிக்கிறதுக்கான ஒரு வேலைகள அவங்க ஈடுபட்டதால தான் அவங்க மேலும் பயத்தால தான் அவங்க நேத்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாவே இந்த மாதிரியான நிலை அதாவது எல்லிசிபுரம்ல ஏற்பட்ட நிலை வந்து சென்னையில நிறைய பகுதிகள்ல இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கு. இது மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? இதை எப்படி அரசிடம் வந்து மக்கள் அவங்களுடைய கோரிக்கை வைக்காங்க? அரசு எந்த மாதிரி வந்து மக்கள் அணுகுமுறை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, இங்க சென்னையில வந்து இருக்கிற எல்லா அ ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பார்த்தீங்கன்னா, சிதிலமடைஞ்சு தான் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அமைச்சர் வந்து அறிவிச்சாரு. சுப்பிரமணியம் வந்து அவர் அறிவிச்சாரு. சென்னையில வந்து 24,000 வீடுகள் வந்து இடிக்கப்படும். இடிச்சு மறுகுடியமர்வு வந்து அங்கேயே வீடுகள் கட்டி தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதிய வந்து அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அளிச்சாங்க 2 வருடத்திற்கு முன்பு. அதோட தொடர்ச்சியா தான் இந்த மாரியான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க வாழ்ற இடத்திலேயே எங்களுக்கான தரமான வீடுகள வந்து கட்டி தரணும் அப்படின்றது தான் மக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. மேலும் சென்னையில நெறைய இடங்கள்ல இப்ப நீங்க கேபி பார்க்கா இருக்கட்டும், டிபி சத்திரமா இருக்கட்டும், சென்னையில வந்து நீங்க தேனாம்பேட்டையா இருக்கட்டும், இந்த மாரியான இடத்துல கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. இப்ப புதுசா கட்டுற வீடுகளுக்கும், நீங்க 30 ஆண்டு குடிசை மாற்று பகுதி வாரியம் ஆரம்ப காலத்துல கட்டப்பட்ட வீடுகளுக்கும் இப்பயும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க எல்லிஸ்புரத்துல கட்டப்பட்ட வீடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு 40, 50 50 வருடத்துக்கு மேல. வருடங்கள் மேல ஆனா இன்னும் ஆயிடுச்சு. அந்த மாரியான கட்டிடங்கள் வந்து இருக்கு. ஆனா நீங்க இப்ப கட்டுன இந்த கேபி பார்க்ல இருக்கட்டும், டிபி சத்திரத்துல இப்ப கட்டுன இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பட்ட இந்த குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலைமையில வந்து கட்டுறாங்க. தரம் தரம் குறைவாக இல்லாத. இருக்கிறது. ஆமா, தரம் இல்லாம கட்டுறாங்க. அதனால ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டிருக்குது வந்து மக்கள் வந்து அதையும் ஒரு கணக்குல எடுத்துக்கிறாங்க. பயமா இருக்கு அவங்களுக்கு. ம். அதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாரியான வீடுகள் வந்து 9 அடுக்கு, 12 அடுக்கு அப்படின்ற மாரியான இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு. நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ, அதே இடத்துல வந்து எங்களுக்கு வீடு கட்டி தரணும். அதே குடியிருப்புகள், அதே மாடிகள்ல வந்து எங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்றது தான் இப்ப மக்களோட. மக்களுடைய முழுக்க முழுக்க ஒரு கோரிக்கை வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்த பாதுகாப்பு குடுங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான கோரிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமாங்க தோழர். அதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு அச்சப்படுறது வந்து இந்த பெரும்பாக்கம், கண்ணகி நகர், எழில் நகர். ஏன் ம். அவங்களுக்கு பயம் இருக்குன்னா, அ சென்னையில வந்து இந்த மாரியான வசதிகள் குறைஞ்சபட்சம் அரசு மருத்துவமனைக்கு நம்மளால முடியுது. பசங்களோட பள்ளிக்கூடம், இங்க இருக்க காலேஜு, பசங்களோட படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றது. இப்ப இங்க ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாருன்னா, இங்கேயே வந்து அவரால காலைல ஆட்டோ ஓட்ட முடியும். நைட் வரைக்கும் ஆட்டோ ஓட்ட முடியும். இங்கேயே அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இதே நீங்க கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இங்கலாம் போனீங்கன்னா, அங்க ஆட்டோ ஓட்டுறவங்களே இங்க வந்து தங்குவாங்க. வாரத்துல 5 நாளும் இங்க ஆட்டோ ஓட்டிட்டு 2 நாள் தான் அங்க போவாங்க. நீங்க மெரினா பீச்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு பெரும்பாக்கம், கண்ணகி நகர்லேருந்து வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க சென்னைக்குள்ள.
ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தான் நைட்ல இருப்பாங்க. ஆட்டோ போட்டு அங்க தங்குவாங்க. அப்படி இருக்கு நிலைமை. மக்கள் நிலைமை. வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40 கிலோமீட்டர் இங்க வந்து சிட்டிக்குள்ள ஆட்டோ ஓட்டுற நிலைமையில தான் அங்க போன மக்களோட வாழ்நிலையா இருக்கு. இன்னொன்னு அங்க அங்க போன ம், குடும்பத்தோட வாழ்க்கை தரம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசு வந்து எந்த எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. இப்ப மறு குடியமர்வு வந்து நீங்க குடியமர்த்தினீங்க மக்கள. இத்தன மக்கள வந்து நீங்க ஆயிரக்கணக்கான மக்கள வந்து குடியமர்த்தினீங்க. அந்த மக்களோட வாழ்நிலை என்ன? அவங்களோட அடிப்படை சுகாதார விஷயங்கள் என்ன? அங்க இருக்க மாணவர்களோட கல்வி தரம் என்ன? அவங்களுக்கான ஆஸ்பத்திரி அந்த மாரியான விஷயங்கள் என்ன? காலேஜ், ஸ்கூலு இந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் குறைந்தபட்சம் விளையாட்டான எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான என்ன வாய்ப்ப வந்து அரசு ஏற்படுத்தியிருக்கு. அடிப்படை எந்த வசதியுமே இல்லாம மக்கள இங்கேருந்து தூக்கி போட்டு, அவங்கள அங்க தூக்கி போட்டு, அங்க மக்களுக்கு என்ன விதமான இதுவே இல்ல. அதுதான் மக்கள் வந்து அங்க அந்த மாரியான கிரைம் பசங்க படிப்பு நீங்க குறைந்தபட்சம் ஒரு படிப்பு குடுத்தா தான் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பான். கண்டிப்பா. நீங்க படிப்பே குடுக்காம நீங்க வந்து அவன் கொலை பண்றான், குத்துறான். அதுவும் நெருக்கமான ரொம்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 வீடு இடத்துல வந்து 500 வீடுகள வந்து நீங்க கட்டுனீங்கன்னா, குறைந்தபட்சம் இந்த மாரியான நீங்க குற்றச்செயல்கள் சொல்ற நடந்து இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் ஏற்றுட்டு தானே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் ஏன்னா, மக்கள் நம்புனாங்க. மக்கள் வந்து அறியாமையில இருக்க இப்ப இன்னமும் கூட மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த அரசு வந்து நமக்கு ஏதோ நல்லது தானே பண்ணும். மக்கள் அறியாமையில இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் இன்னைக்கு ஒரு அங்க போயிட்டு தெளிவு யோசிக்கிறாங்க. இல்லாம இருக்காங்கன்னு தெளிவு இல்லாம சொல்றேன். இருக்காங்க. அந்த தெளிவு இல்லாம இருக்கனால தான் அரசுகள் இந்த மாரியான முடிவு எடுக்குறாங்க. அங்க போனது பிறகு தான் நீங்க நேரடியா நீங்க களத்துக்கு போயி, கண்ணகி நகரோ, பெரும்பாக்கமோ இந்த மாரி பகுதிய நீங்க போய் பாருங்களேன். அங்க வந்து மக்கள் அவங்க பேசுறதே இங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவ்ளோ திடகாத்திரமா அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எதுவுமே இல்லன்னா கூட அவங்களால ரொம்ப பவரா பேச முடியும். நீங்க அங்க போனீங்கன்னா, அவங்களோட உடல் மொழி எல்லாமே மாறிடுச்சு. அவங்க வந்து ரொம்ப ஒரு இன்செக்யூர்டான ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க பயந்துட்டாங்க. அங்க வந்து அங்க அங்க வாழ்றதுக்கான ஒரு இடம் தகுதியே கிடையாது அந்த இடம். அந்த அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஏரிகள் மேல தான் கட்டப்பட்ட இடங்களாவும் இருக்கு. அடிப்படை சுகாதார குறைந்தபட்சம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் தான் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க நீங்க முக்கியமான உயிர் பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிஹெச் தான் வரணும். ம். 30, 40 கிலோமீட்டர் வரதுக்குள்ள உயிரே போயிடும். கண்டிப்பாக. அப்படிதான் இந்த இந்த நிலைமை இருக்கு. அரசு வந்து இந்த கணக்கிலேயே எடுக்கல. இந்த மறுகுடியமர்வு பண்ணுமே. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 வீடுகள் வந்து லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி பெரும்பாக்கத்துல கட்டிட்டு இருக்காங்க. திருப்பி இங்க இருக்க அங்க 2000 கட்டுன வீடுகள வந்து நிரப்புறதுக்கு தான் இங்கருந்து மக்கள வந்து அப்புறப்படுத்த போறதுக்கான வாய்ப்புகள வந்து அந்த அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. அதுதான் வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க. திருப்பி அங்க போயிட்டாங்கன்னா, திருப்பி நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை குழந்தைகள் நிலை வாழ்வு என்ன தரம். இருக்கும்? ம். அப்படின்றது தான் மக்களோட பெரும் இதுவா இருக்கு. இது அரசு வந்து ஒத்துக்கணும். நாம வந்து மறுகுடியமர்வு பண்ணணும். சுனாமி குடியிருப்பு கட்டணும். அது வந்து ஃபெயிலியர் மாடல்னு அரசு ஒத்துக்கணும். ம். ஒத்துக்கிட்டா அதுக்கு அடுத்த மாரியான வேலைகள வந்து நகரணும். அங்க வந்து பொது மருத்துவமனை இல்லையா? அது அது ஏற்பாடு பண்ணணும். விளையாட்டு திடல் இல்லையா? பசங்களுக்கான அது ஏற்பாடு பண்ணணும். கல்வி நிலையங்கள் இல்லையா? அது அகாடமிக் இல்லையா? எல்லாமே வந்து அரசு ரெடி பண்ணணும். ஆனா அரசு இதுவரைக்கும் இந்த இந்த அரசுகள் வந்து அதுக்கான முயற்சிகளே பண்ணல. பண்ணல. அது குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆய்வு பண்ணுங்க. நீங்க ஒரு கமிட்டி போடுங்க. கமிட்டி போட்டு மறுகுடியமர்வு பண்ண இடத்துல நீங்க போய் ஒரு ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுங்க. ரிப்போர்ட் எடுத்து இதுவரைக்கும் அங்க போனதுக்கப்புறம் அவங்களோட கல்வி நிலை என்ன? வாழ்நிலை என்ன? என்ன மேம்பட்டிருக்குன்றத ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. பண்ணிட்டு அத எப்படி மேம்படுத்தணும்னு நீங்க பாருங்க. அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது. திருப்பி அவங்கள இங்க வந்து குடியமர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க பண்ண மாட்டீங்க. அது நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் அங்க இருக்க மக்களுக்கான வாழ்நிலைய உயர்த்துறதுக்கான விஷயங்கள பண்றது தான் மக்களோட கோரிக்கையா முக்கியமா இருக்கு. அதுதான் இங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. எந்த இப் முன்னறிவிப்பும் இல்லாம எங்கள வந்து அங்க இப்போ ஆளுகின்ற அரசு பொறுப்பேற்று ஒரு 4 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப 4 ஆண்டுகள்ல எத்தனையோ முன் அறிவிப்பு, அதாவது எத்தனையோ வந்து நல்ல விஷயங்கள வந்து பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அங்க இருக்கிற மக்களுக்கு பயனுள்ளதா இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? அரசு கொண்டு வர திட்டங்கள், சில மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் இருக்கு. உலகம் முழுக்க இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வு அப்படின்ற இன்னைக்கு வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு வார்த்தையே இன்னைக்கு உலகம் முழுக்க இல்லாத காலத்துல, தமிழ்நாட்டுல வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வர்றது வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. அது ஏத்துக்கிறாருன்னா அவங்களால ஏன்னா வாக்களிக்க முடியும். இலவச பேருந்து திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குற திட்டமா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்கள் வந்து அரசு செயல்படுத்தி இருக்கு இல்லையா? எந்த ஒரு திட்டமுமே இப்ப அங்க இருக்கிற எல்ஐசி நகர் பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கோ, இல்லைன்னா இதற்கு முன்னாடி கண்ணகி நகர் அந்த மாதிரியான மக்களுக்கு பயனுள்ளதா இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? மக்களுக்கு வந்து பயன் இருக்கு. பயன் இருக்கு. ஆனா என்னன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்கு? என்னால இவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மக்கள் வந்து நம்புறாங்க. நீங்க கொண்டு வர திட்டத்த ஏத்துக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அது இங்க இருக்க மக்கள் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் நம்ப ஏத்துக்கிறது தான் செய்யும். மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள நம்ம ஏத்துக்கிறோம். அ இலவச இந்த விலையில்லா பேருந்தா இருக்கட்டும், மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமா இருக்கட்டும், அப்புறம் இந்த மாரியான வி அ மகளிர் உரிமை தொகை இந்த மாரியான விஷயங்கள் மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. அது ஏத்துக்கிறாங்க. அதுதான் வந்து மக்கள் வந்து நம்புறாங்க. இந்த ம். அரசுகிட்ட.
இவ்வளோ வந்து நீங்க பண்றீங்க. இவ்வளோ கணக்குல எடுக்குறீங்க. ஆனா அடிப்படையான வாழ்விடம் பிரச்சனை சார்ந்து வரும்போது, நீங்க வந்து இ இப்படி வந்து நீங்க எங்கள வந்து ஏமாத்தலாமா? அதாவது கண் துடைப்புக்காக இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னும் மக்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதுவும் அதுதான் யோசிக்கிறாங்க. ஓ! இதெல்லாம் நீங்க இத பண்ணிட்டு, எங்களோட இருப்பிடமே கேள்விக்குள்ளாக்குறதுக்கான திட்டங்கள் தான் இதுவா? அப்படின்றதும் மக்கள் வந்து ரொம்ப பயந்து தான் இருக்காங்க. வந்தார வாழ வைக்கும் நம்மளோட சென்னைங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்க்கும் நம்மளோட அன்னைங்க. சென்னையின் பூர்வ குடி சென்னையில இல்லங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து போட வேணும் சண்டைங்க. வந்தார வாழ வைக்கும் நம்மளோட சென்னைங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்க்கும் நம்மளோட அன்னைங்க. சென்னையின் பூர்வ குடி சென்னையில இல்லங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து போட வேணும் சண்டைங்க. ராஜாவாக வாழ்ந்த ஜனத்தை வெளியே தூக்கி போடுறான், சென்னையோட பூர்வ குடி ஜெயிலு வாழ்க்கை வாழுறான். கண்ணகி நகர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி உள்ளங்க, மக்கள் எல்லாம் வாழுறதுக்கு வசதி கூட இல்லங்க. சென்னைய பிரைவேட்டாக்க ஸ்மார்ட் சிட்டி பிளானு, மக்கள் கிட்ட மாட்டிக்கினா வாங்குவீங்க ஊனு. ஸ்மார்ட் சிட்டி பிளானு உங்களை எவன்டா கேட்டா, ஒரு நாள் மக்கள் கிட்ட மாட்டிக்கினா வாங்குவீங்க வெயிட்டா. வந்தார வாழ வைக்கும் நம்மளோட சென்னைங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்க்கும் நம்மளோட அன்னைங்க. சென்னையின் பூர்வ குடி சென்னையில இல்லங்க, எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து போட வேணும் சண்டைங்க. கண்டிப்பா. அதாவது எல்லிசி நகர் பகுதியில இருக்கக்கூடிய பல விஷயங்கள வந்து தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார். நன்றி.